அப்பாடா ஒரு வழியா இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு ஒரு பிடி பீரியட் கூட இல்ல. ஹ, ஒரே டெஸ்ட் ஹோம்ஒர்க்கா மாத்தி மாத்தி வந்துட்டு ஒரு ஃப்ரீ பீரியடு ஒரு பிடி பீரியட் கூட இல்ல. ஐயோ, எப்படிதான் நீங்க இன்னைக்கு நாள் ஓட்டுனீங்க? என்னால இருக்கவே முடியல. கரெக்டா சொன்னேன், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எப்போ அந்த மேக்ஸ் மேம் பாத்தியா எப்படி? ஐயோ, நிக்காம போடுறாங்க போர்டுல. இடம்னாலும் கீழே பெயிண்ட் அடிச்சு வச்ச ஏரியாலையும் போட்டு மேக்ஸா நடத்துது அந்த அம்மா. விட்டா அடுத்த கிளாஸ் ரூமுக்கும் போயிட்டு எழுதி போடுவாங்க போல. ஐயோ, அதை பார்த்து நான் நோட்ஸ் எடுக்கப்பட்ட பாடு இருக்கேன். என்னோட இதுல உள்ள நோட் புக்ல உள்ள பேப்பரே தீந்துரும் போல. இந்த இது கொள்ளைக்குள்ள எனக்கு பேனா வேற முடிஞ்சு போச்சு. இன்னொரு பேனாவை எடுக்கலான்னு திரும்புறதுக்குள்ள அந்த அம்மா அழிச்சு போடுச்சு. என்னன்னு தெரியுமா? சே, விடுங்க விடுங்க, இப்ப என்ன முடிஞ்சு போச்சு, அதை பத்தி ஏன் பேசுறீங்க? உனக்கு நோட்ஸ் தானே நான் தரேன்டா, எதுக்குடா வந்துட்டு அள்ளுற? ஐயோ, அந்த மேமை பத்தி தெரியாதா உனக்கு? நம்ம தான் வந்துட்டு ப்ரிப்பேர்டா வந்துட்டு ட்ரை பண்ணி இருந்திருக்கணும். நீ வந்துட்டு பேனா எடுத்தியா இல்ல ஒழுங்கா உட்காந்து தூங்குனியா? உண்மையை சொல்ல, தூங்கிக்கிட்டு இருந்தா நீ நீ எப்ப எந்த கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்த? ஏய் இல்ல சோமு, நான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்தேன்னா. நான் நோட்ஸ் எடுக்காமலாம் இல்ல, நான் தூங்கினேன்னா அந்த அம்மா நீ விட்டுருக்குமா? நீனே சொல்லு. அவங்க என்ன சயின்ஸ் இங்கிலீஷ் மேம் மாதிரியா எதுனாலும் கண்டுக்காம ஏதோ நடத்த வந்திருக்கோம் போகணும்னு சொல்லிட்டு போறதுக்கு? மேக்ஸ் மேம் உனக்கு தெரியாது? ஐயோப்பா, நான் கண்ணை மூடவே இல்லைன்னு பாத்துக்கேன். ஒரு எழுத்து விடாம எல்லாத்தையுமே நான் எழுதுனேன். வேணா ப்ரூஃப் பாக்குறியா? நோட் புக்கை வேணா நான் காட்டட்டுமா? எல்லாமே போட்டேன்னா. அப்படியா? சரி, இன்னைக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க சொல்லு பாப்போம். நீ ஒரு ஃபார்முலா சொன்னாலும் போதும், நான் வந்து ஒத்துக்கிறேன். நீ வந்துட்டு தூங்காம கிளாஸ் தான் கவனிச்சேன்னு ஒத்துக்கிறேன். சொல்லு பாப்போம், ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்லு பாப்போம். இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ண வேண்டாமா? இப்படி சடனா கேட்க கூடாது சோமு. நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு உனக்கு வேணா நாளைக்கு சொல்றேனே. நீ சொல்லு, நீ தான் வந்துட்டு தூங்கலன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன? நான் ஒத்துக்கணுமா வேணாமா? இல்லன்னு நீ தூங்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் போய் மேக்ஸ் மேம் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எப்படி வசதி? ஏ சோமு, அப்படிலாம் பண்ணாதடா. நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன்டா. நான் தூங்கிட்டேன் லைட்டா. அந்த அம்மாவுக்கு தெரியாம எனக்கு முன்னாடி ஒரு பையன் நெட்டையா உட்காந்துருந்தானா, அவனுக்கு பின்னாடி மறைஞ்சி அப்படியே தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். எவ்வளவு நேரம் தான் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறது? நானும் பாவம் இல்ல, அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். மேக்ஸ் மேம்கிட்டலாம் எதுவும் சொல்லிடாதடா. என் கண்ணு மூக்கு வாயில செமுக்கண்ணா. நீ கேக்குறதெல்லாம் நான் வாங்கி தரேன்டா. ஏ என்ன சைடு கேப்ல எங்க அப்பா மாதிரி பேசி நக்கல் பண்றியா? டே ஆரஞ்சு பண்டையா, நீ இப்படிலாம் உன்னை விட்டா சரி வராது. நாளைக்கு நான் போயிட்டு மேக்ஸ் மேம் சொல்றேன். எனக்கும் அவங்களுக்கு தான் இனிமே டீலிங், உனக்கும் எனக்கு இனி டீலிங் இல்ல. பாத்துக்கிறேன்டா நீயா நானு. டேய் நான் ஒரு பாசத்துல சொல்லிட்டேன்டா, எதுவும் மனசுல வச்சுக்காதடா. சாரிடா. ஏன் சோமு கண்ணால என் ஃப்ரெண்ட் இல்ல, ப்ளீஸ்டா. நான் இனிமே அந்த மாதிரி உட்காந்து அந்த கிளாஸ ஃபுல்லா உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன், போதுமா? ப்ளீஸ்டா, சொல்லாதடா. சோமு நீ சொல்லு சோமு, இவனோட சேட்டை ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன இப்படிதான் அப்பப்ப கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி நிறைய பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதனால நீ மேம்கிட்ட நாளைக்கு போனோடனே சொல்லிடு, அப்பதான் சரி வரும். என்ன? சரி போதும் பொழைச்சு போறான், நம்ம ஃப்ரெண்டா போயிட்டான்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று என்ன ஆச்சு தெரியுமா? நேற்று எங்கள் அப்பா அவரோட ஸ்நேகிதரை பார்க்க போயிருக்காரு. போன இடத்துல அங்கே ஒரு ஆப்பிச்சக்காரன் ரொம்ப பசியில் துடிச்சிருக்கான். 4 நாளாக சாப்பிடல. ஐயா யாராவது வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டாங்க, பிச்சை போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி வந்துட்டு பிச்சை கேட்டிருக்கான். எங்கள் அப்பாவுக்கு மனசு பொறுக்காம, அவர் தான் உங்களுக்கு தெரியுமே அவரை பற்றி, உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப துடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு ஸ்நேகிதரை வந்து ரொம்ப தடுத்திருக்காரு. இவர் வந்துட்டு நம்பாத இந்த பிராபிச்சக்காரனை, இவன் வந்துட்டு நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தடுத்தும் எங்கள் அப்பா அவர் பேச்சை கேட்காம போயிட்டு உதவி பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன இருக்கு தெரியுமா? என்ன ஆச்சு சோமு? என்ன ஆச்சுன்னா, அப்புறம் என்ன, வாங்கி சாப்பாடு கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மனுஷனை வந்து நான் பார்த்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? அங்கே வந்துட்டு நானும் என் பையனும் தான் இருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு 3 வேளை சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் நான் கொடுக்குறேன், அது போக வேலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட போயிருக்காங்கடா. வாவ், உங்கள் அப்பா உண்மையிலேயே தாராள பிரபு தான். அவர் உதவி பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் உதவி பண்றத சொல்லிட்டு இதை ஒரு வீக்னஸா வச்சு அவரை வந்துட்டு யாராவது சதியில வந்து தள்ளி விட்டுருவாங்களோ திருப்பின்னு சொல்லிட்டு எனக்கு அதை நினைச்சாதான் ஒரே பயமா இருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு இப்பதான் அந்த ராயன் மருதுகிட்ட இருந்து எங்க அப்பாவை காப்பாத்தினேன். திருப்பி வந்துட்டு இன்னொரு குழியில போய் வாலண்டரியா விழுக போறாருன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வேற நான் அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு வேற அவங்க வந்துட்டு போய் சொல்லிட்டு இருப்பாரு இந்த நேரம். ஆமாண்டா, இந்த காலத்துல யாரை நம்புறது நம்ப கூடாதுன்னே தெரியாது. ஆனா உங்க அப்பா கண்ணை மூடிட்டு யாரையும் எல்லாருமே நம்பிடுறாரா? எல்லாருக்கும் நம்பிடுறாரு. காசு பணம் அதுக்கே செலவு பண்றாரு.
என்ன ஏதுன்னு கூட எதுவும் கேட்க மாட்டாரு. ஒருத்தருக்கு வேணும்னு வந்து கேட்டுட்டா இல்லைன்னு சொல்லாம அள்ளிதான் கொடுக்குறாரு. கிள்ளி கூட கொடுக்கறது இல்ல, அள்ளி கொடுக்குறாரு. அதே மாதிரி உன்னையும் நல்லா செல்லமா தாண்டா பாத்துக்கிறாரு. அதே நேரத்துல கஷ்டத்துலயும் எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை நான் படிச்சு பெரிய அதிகாரியா வரணும்டா. அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு. இருந்தாலும் புண்ணியம் பண்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளே பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுல. அதான் எங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதுடா. ஊர் உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்கு இவர் போய் வந்துட்டு தீர்வு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை தானே. ஆமா சோமு, சரிதான். ஆனா என்ன பண்றது, உங்க அப்பா வளர்ந்த விதம் அப்படி, அதுலயே பழகிட்டாரு. நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. அவர்கிட்ட இருந்து நல்ல விஷயத்த நீ கத்துக்கோ. கூட மாட நீனும் கொஞ்சம் உதவியா இரு. போன தடவை எப்படி ராயம் மருந்துக்கிட்டது காப்பாத்தின அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு உதவி பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்றது, வேற வழியே இல்லை. எல்லா நேரமும் நம்மளே கூட இருக்க முடியாது தானே. அவர் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்கணும். இதுவே நம்ம இப்போ ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஒரு வாரம் வெளியில போறோம்னா அந்த நேரம் ஏதாவது ஆச்சுன்னா எப்படி நான் ஸ்கூல் ட்ரிப்ல இருந்து அங்கிருந்து இங்கே வந்து பார்க்க முடியுமா? இல்ல நான் தான் இங்க ஏதாவது கேமரா பொருத்தி உட்காந்து பார்க்க முடியுமா சொல்லுங்க? எங்க அப்பா தான் பார்க்கணும். நான் எப்படி பார்த்தா அவர் தான் நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு சொல்லி தரணும். ஆனா இங்க எல்லாமே வந்து தலைகீழா இருக்கு. நான் அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ என்னால முடியல. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த நேரத்துக்கு அந்த ஆப்பச்சக்காரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு தான். அவன் வந்துட்டு யார் அனுப்புன ஆளா இருக்குமோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி வந்துட்டு இத்தனை நாள் இல்லாத ஒரு கேரக்டர் திடீர்னு இப்ப வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு யாரோ ஏதோ பெருசா ஒரு குழி வெட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எங்க அப்பாவுக்கு. அதுல இவரு தன்னால போய் விழுகிறாரு. ஐயோ என்ன பண்ண, இதை வேற நான் இப்ப வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு. இதுல வேற நான் இதை வேற உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ பாவண்டா சோம்பு, நீ என்ன பண்றது? நாங்க வேணா கூட இருந்து உதவி பண்றோம்டா, கவலைப்படாத. நீயே தனியா இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ற. நாங்களா இருக்கோம்ல. போன தடவை நீ நிறைய தனியா இருந்து கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். இந்த தடவை நாங்களும் உனக்கு ஒரு கையா இருக்கோம்டா, கவலைப்படாதடா சோம்பு. ஆமா கவலைப்படாத. நீயே தனியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நாங்களும் இருக்கோம். நீ ஒன்றும் வந்துட்டு ஃபீல் பண்ணாத. நல்லரசு அப்பா உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் அவர் அப்பா தான். எங்களையும் அவர் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்காக இது கூட நாங்கள் பண்ண மாட்டோமா? அவருக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுக்கும் தான் ஒரு பிரச்சனைனால நாங்களும் கூட இருந்து உனக்கு உதவி பண்ணுவோம். அதனால நீ தனியா இருக்குன்னு மட்டும் எப்போதும் யோசிக்காத சோமு. ஐயோ உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாதுடா. அவருக்கு பிரச்சனையில மாட்டியிருந்தாலும் பிரச்சனையில தான் இருக்குன்னு கூட அவருக்கு வந்து சிந்திக்க தெரியாது. நம்மளாம் எறும்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பூன்னு தள்ளி விடுவோம், இல்லைன்னா நசுக்கி போடுவோம். ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த எறும்புக்கு வலிச்சுன்னு சொல்லிட்டு தலைமாணி வச்சு கூட இறக்கி விடுவாருடா. அப்படிப்பட்ட கேரக்டர் எங்க அப்பா. அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதுடா. வேணாம் உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை சிரமம். நாங்க முடிவு பண்ணிட்டோம். நல்லரசு அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டு தலைவலியில சுத்த போறது நீங்க தான். ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுக்கோங்க. அவருக்கு உதவி பண்றது ஒண்ணுதான், நம்ம போய் செவத்துல முட்டுறதும் ஒண்ணுதான். நான் போன தடவை தெரிஞ்சதான் செவத்துல முட்டினேன். நீங்களும் வந்து முட்டுறதுக்குன்னா வாங்க எல்லாரும் போய் முட்டுவோம். எந்த கள்ளம் கபடமும் இல்லாம இருக்கிற மனுஷனுக்காக செவத்துல என்ன எங்கனாலும் போய் முட்டலாம், ஒன்னும் தப்பு இல்லை. அதனால நான் ரெடிப்பா. நானும் ரெடி. அப்புறம் என்ன, நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஹே ஹே.